புயலை தொடரும் சத்தியம் டிவி என்ற பெயரில் நொடிக்கு நொடி புயல், அதாவது ஃபெஞ்சல் புயல் எங்கு புறப்பட்டது முதல் அங்கிருந்து தொடர்ந்து செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நமது செய்தியாளர்கள் குறிப்பாக மாமல்லபுரத்திலே, அதாவது கரையை கடக்கும் ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மைய புள்ளியான வங்கக்கடலில் உள்ள மாமல்லபுரம் பகுதியிலே நமது செய்தியாளர் தயாராக மனோகரன் காத்திருக்கிறார். அதே போன்று கடுமையான மழை மற்றும் பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கும் திருவான்மையூர் பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் மோகன் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்ற பட்டினப்பாக்கம் கடற்கரையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அண்மை கால வரலாறு காணாத அளவுக்கு கடும் கடல் சீற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் பட்டினப்பாக்கம் கடற்கரை என்றால் பட்டினப்பாக்கம் கடற்கரை ஒட்டியே பெரும் குடியிருப்புகள் இருக்கின்றன. எனவே அந்த இடத்துள்ள நிலவரம் குறித்து சொல்வதற்காக நமது செய்தியாளர் மாயாவதி ஆகியோர் தயாராக காத்திருக்கின்றனர். உங்களுக்கு உடனுக்குடன் செய்தியை தருவதாக காத்திருக்கிறார். முதலில் மாமல்லபுரத்தில் உள்ள நமது செய்தி என்றால் அதுதான் முக்கியமான இடம், அங்குதான் கரை, அதன் அருகில் தான் கரையை கடக்கப் போகிறேன் என்ற தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது புயல் நிலவரம் குறித்து உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிவிட்டு நேரடியாக நமது செய்தியாளருக்கு செல்வோம். 190 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து தென்கிழக்கு பகுதி, கிழக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த புயல் தற்போது மையம் கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கரையை நோக்கி. ஆனால் இந்த புயல் மெல்ல நகர்வதற்கு காரணம், இந்த புயல் மெல்ல மெல்ல தான் நகரும் என்றும் இன்று பிற்பகலில் தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உடனுக்குடன் வானிலை மாறிக்கொண்டிருப்ப, குறிப்பாக இந்த ஃபெஞ்சல் புயல் தன்னுடைய பெயருக்கு ஏற்ப மாறி மாறி வந்து கொண்டிருக்க இன்டிஃபரண்ட் என்று அழைக்கிறார்கள். இதற்கான அர்த்தம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். ஃபெஞ்சல் என்றால் சவுதி அரேபியா அரபிக் மொழியில் இருக்கின்ற பெயர், அதற்கு இன்டிஃபரண்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்திலே அதற்கு பொருள். எனவே அது எப்படி கணிக்க முடியாத அளவுக்கு மாறி மாறி வந்து, முதலே புயலாகவே வராது என்றாலும் தற்போது புயலாக வந்து கொண்டிருக்கிறது. தற்போது நமது செய்தியாளர் மனோகரன் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மையத்தின் அருகிலே, மாமல்லபுரம் அருகே இருக்கிறார். அங்கு அவர் நேரடியாக தொடர்பு கொள்ளும். மனோகரன், தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு தரைக்காற்றும் கடல் காற்றும் எப்படி வீசிக்கொண்டிருக்கிறது? மழை பெய்து கொண்டிருக்கிறதா? தற்போது சூழல் என்ன என்பதை நமது நேயர்களுக்காக, தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நமது தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்காக அங்குள்ள கள நிலவரங்களை உடனுக்குடன் தகவலை சொல்லுங்க மனோகரன். அதாவது இந்த காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என புயல் கரையை கடக்கும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக சதுரங்கப்பட்டினம் வழியாக தான் இந்த புயல் துல்லியமாக கடக்கும் எனவும் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் பெயரில் இங்கே காற்றின் அழுத்தம் அதிகமாக இருப்பதாலும் மழையின் வேகமும் அதிகமாக இருப்பதனாலும் ஒரு பெரிய பாதிப்புகள் ஆகும் என இப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் ஒவ்வொரு மழை காலங்களிலும் மீனவர்கள் பெரும் ஒரு துயரத்திற்கு ஆளாகின்றனர் கூறுகின்றனர். குறிப்பாக காற்றின் வேகம் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்ற அறிவிப்பானது வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போதே இந்த காற்றின் வேகம் கூடுதலாகவே இங்கே அடிக்கிறது காணப்படுகிறது. இந்த கடல் சீற்றம் அந்த காட்சி நம்மால் காணப்படுகிறது. ஒரு ஆக்ரோஷமாக இந்த கடல் அலைகள் எழுந்து வருவதும் நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதி மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது சார். மனோகரன், தற்போது அந்த கடல் காட்சிகளை நீங்க காட்டும் போது பார்க்க முடிகிறது, கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அங்கு தயார் நிலையில், அதாவது முன்னேற்பாடுகள் எப்படி, தற்காப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது, போலீசார் தயாராக இருக்கிறார்கள். பொதுமக்களிடம் நீங்க பேசுறீங்க, சற்று முன் நமது தொலைக்காட்சியிலே நீங்க சில பேட்டி, மீனவர்களுடைய பேட்டியெல்லாம் கொடுத்தீங்க. மீனவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு போதிய புயல் நிவாரண பாதுகாப்பு மையங்களை ஏற்படுத்தியிருக்காங்களா? அது குறித்து உங்ககிட்ட தகவல் இருக்கா? செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் புயலை முன்னிட்டு வெள்ள நீரால் பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளாக 390 பகுதிகள் கண்டறியப்பட்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கும் பொருட்டும் 290 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், 15 மண்டல அலுவலர்களை கொண்ட அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டு அனைத்து பகுதிகளையும் போர்க்கால அடிப்படையில் கண்காணிக்க நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும், அனைத்து துறைகளிலும் வெள்ள தடுப்பு உபகரணங்களான மணல் மூட்டை, ஜேசிபி, மனோகர், தொடர்புல இருங்க. தற்போது ஒரு முக்கிய செய்தியுடன் நமது செய்தியாளர் மாயா காத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து முக்கிய தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாயாவதி, தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரை இருக்கீங்க. அங்க பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறதை அறிய முடிகிறது. நமது மைக், அதாவது ஒலிபெருக்கி கூட பறக்கும் அளவுக்கு அங்கு காற்று வீசியதை நம்மால் நேரடி காட்சிகளை பார்த்தோம். மாயா, தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய அண்மை கால அப்டேட், லேட்டஸ்ட் உடனுக்குடன் தகவலை கொடுப்பதற்காக வந்திருக்கீங்க. அங்க என்ன சொல்றாங்க மாயா?
இந்த புயலானது சென்னைக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. குறிப்பாக அதிக மழையை தரக்கூடிய மேகங்கள் சென்னை கரையை தொட்டிருப்பதன் காரணமாக சென்னையில் பலத்த காற்றுடன் அதி கனமழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையில் கடல் காற்றானது 90 கிலோமீட்டர் வரையில் கடல் காற்றானது வீசி வருகிறது. அலைகளை பொறுத்தவரையில் கடல் அலைகள் பல அடி உயர்ந்து வரக்கூடியதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடற்கரையை பொறுத்தவரையில் கடற்கரையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிலேயே குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளை தாண்டி கடல் தண்ணீர் உள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலைதான் அந்த கடல் அலைகள் அடித்துக் கொண்டு வருவதை பார்க்கும்போது இருக்கிறது. குறிப்பாக கடற்கரை பகுதியை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத காரணத்தினால பொதுமக்கள் இப்பொழுது இல்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது. மேலும் இந்த கடற்கரை பகுதியானது தற்பொழுது வெறிச்சோடு காணப்படுகிறது. கடற்கரை சாலையில் இருந்து பார்த்தால் கடல் அலையானது மேல உயர்ந்து ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அடித்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரம் முழுவதுமே இருள் சூழ்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த அதிக மழை தரக்கூடிய மேகங்கள் சென்னை கரையை தொட்டிருப்பதன் காரணமாக சென்னையில் அதிக அளவு மழை பொழிவு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் பகல் நேரத்தில் சென்னையில் இன்னும் பலத்த மழை வரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மாயாவதி தொடர்பில் இருங்க. தற்போது மோகன் நம்மிடம் தயாராக இணைந்திருக்கிறார். திருவான்மையூரிலும் கடற்கரை கொந்தளிப்பாக காணப்படுகிறது. கடல் கொந்தளிப்பும் அங்குள்ள மீனவரிடம் உரையாடி இருக்கிறார் நமது மோகன். தற்போது திருவான்மையூரில் என்ன சூழ்நிலை காணப்படுகிறது, அங்கு உள்ள நிலவரம் குறித்து நமது நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள் நேரடியில். மோகன். நிச்சயமாக இந்த புயலானது பார்த்தோம்னால் பிற்பகல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த புயல் மையம் கொண்டுள்ள பகுதிகளிலிருந்து மெதுவாக நகர்ந்து வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த திருவான்மியூர் பகுதியில் அந்த தரை காற்றானது பலமாக வீசிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி இந்த படப்பிடிப்பை கூட எடுக்க முடியாத அளவிற்கு இந்த தரை காற்றானது வீசிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட்டும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு பார்த்தோம்னா ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையை ஒட்டியுள்ள இந்த திருவான்மியூர் பகுதியில் மீனவர்கள் அதிகமாக பிரவேசிக்கும் இடமாகவும் உள்ளது. அதே போன்று பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லும் இடமாக இருக்கும் நிலையில் தற்போது இந்த இடம் வெறிச்சோடியே காணப்படுகிறது. அதாவது இந்த பகுதியில் உள்ள கடல் அந்த காற்றானது அதிகமாக வீசிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அதிகாலை முதல் பார்த்தோம்னா இந்த கடல் கொந்தளிப்புடனே காணப்படுகிறது. அதாவது கருமையான ஒரு நிறத்தில் இந்த நீர் மாறி அதிக கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. சுமார் 8 முதல் 9 அடி வரை இந்த நீரானது ஆர்ப்பரித்து கொண்டு ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் இப்பகுதியில் எந்த மக்களும் யாரும் இல்லாமல் இந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. அதாவது சென்னைக்கு அருகே 190 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் மையம் கொண்டு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த தரை காற்றானது இப்போது படிப்படியாக வீசிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மோகன் தற்போது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்க அந்த தகவல்கள் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். நேர்களே, தற்போது 190 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து தென்கிழக்கே வங்கக்கடலில் 190 கிலோமீட்டர் தூரத்திலே தற்போது மையம் கொண்டுள்ள இந்த ஃபெஞ்சல் புயலானது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று வேகம் குறைந்திருக்கிறது. 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வேகத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது என்பதை முக்கிய தகவல் கிடைத்திருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மெல்ல மெல்ல நகர்வதால் இந்த காற்றழுத்தம் தொடர்ந்து கடலிலே நீடிப்பதால் அங்கிருந்து மழை பொழிவானது அதிக அளவு KTCC என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் பெருமழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வருகின்ற பிரத்யேக தகவல், நமக்கு கிடைத்த உடனடி தகவல் அந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே சென்னை வாசிகளே, திருவள்ளூர் வாசிகளே, காஞ்சிபுரம் வாசிகளே, செங்கல்பட்டு வாசிகளே தயார் நிலையில் இருங்கள். என்றால் வீட்டிற்குள்ளே இருங்கள். ஏனால் ஒவ்வொரு மாவட்டத்தின் ஆட்சியரும் உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாங்களும் சத்தியம் டிவியின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்ற மிக தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறோம். என்றால் தற்போது பெருமழை பெய்வதற்கான வாய்ப்பு காலையிலிருந்து நேற்று இரவிலிருந்தே மழை பெய்து கொண்டிருக்கிறது. விட்டு விட்டு மழை பெய்தாலும் வேகமானது பெரிய அளவு இல்லை என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனி மிகப்பெரிய வேகத்திலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மட்டுமல்ல, சர்வதேச வானிலையாளர்கள் மற்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் அனைவருமே ஒத்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பெருமழை பெய்வதற்கான கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே வீட்டிற்குள்ளேயே இருங்கள், தயவு செய்து வெளியே வர வேண்டாம்.
அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம். பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம், கல்வி நிலையங்களுக்கு அனைத்திற்குமே விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து வீட்டிலிருந்து தொலைக்காட்சியின் மூலமாக, சத்தியம் டிவியின் மூலமாக உடனுக்குடன் நீங்கள் புயல் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ளலாம். தற்போது நமது செய்தியாளர்கள் மிக முக்கியமான இடங்களில் இருக்கிறார்கள் என்றால் அந்த இடங்களில் தான் தற்போது புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலையிலே காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலை தற்போது மாறி இருக்கிறது. காரைக்காலிலிருந்து நகர்ந்து உள்நோக்கி வந்து கொண்டிருப்பதால் வடக்கே அது பயணிக்க ஆரம்பித்து விட்டது. எனவே பயணித்திருப்பதால் தற்போது மாமல்லபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மாமல்லபுரம் அருகே சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம் போன்ற இடங்களில் தயார் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தயார் நிலையில் அனைவருமே முன்னேற்பாடுகள், தற்காப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய தாக்கம் சென்னையிலும் பெரிய அளவு எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது. எனவேதான் சென்னையிலே காசிமேடு முதல் எண்ணூர் போன்ற கடற்கரைகளும் புயல் கூண்டு எச்சரிக்கை கூண்டு எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கின்றன. சென்னை துறைமுகத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. 6ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு 6, 7 என்று ஏற்றிருக்கிறார்கள். எனவே இவை அனைத்துமே மிகப்பெரிய புயல் வரப்போகிறது, தயாராக இருங்கள் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் ஏற்றப்பட்டிருக்கிற எச்சரிக்கை கூண்டுகளாகும், புயல் எச்சரிக்கை கூண்டுகளாகும். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நமது செய்தியாளர்கள் மாயாவதி பட்டினப்பாக்கம் கடற்கரை என்றால் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அமாவாசை தினத்தன்றே சாதாரணமாக உள்ளே கடற்கரை இன்றும் அமாவாசை தினமாக இருக்கிறது. எனவே இன்று நிலவு இல்லாத நாளான இன்று ஈர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை அதிகம் இருப்பதால் சாதாரணமாக கடல் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு பட்டினப்பாக்கம் போன்ற இடங்களில் உண்டு. இன்று புயலும் இருப்பதால், கடல் கொந்தளிப்பும் அதிகம் இருப்பதால் ஏற்கனவே தற்போது கடலா கடல் அலையா என்று தெரியாத அளவுக்கு அந்த சீஷோர் என்று அழைப்போமே, அந்த கடற்கரையே தெரியாத அளவுக்கு தற்போது பட்டினப்பாக்க கடற்கரையில் முழுமையாக தண்ணீர் தான் காணப்படுகிறது. சாலை பிறகு கடல் என்றுதான் இருக்கின்றது. அந்த கடற்கரையே தற்போது தெரியவில்லை என்ற அளவுக்கு அந்த இடத்திலே நீர் தான் இருக்கிறது. அங்கே நமது செய்தியாளர் மாயாவதி காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று நமது செய்தியாளர் மோகன் திருவான்மியூர் கடற்கரை இருக்கிறார். திருவான்மியூர் கடற்கரை நீங்கள் பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர்கள் காலையிலிருந்து காட்சிகளை எல்லாம் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காட்சிகளை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு மிஸ்ட், ஃபாக் என்பார்கள், அது போன்ற ஒரு மழை சாரலும் காற்றின் வேகமும் அந்த காட்சிகளே தெரியாத அளவுக்கு திருவான்மியூரில் நமது செய்தியாளர் மோகன் குடையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டு, ஆனால் நிற்க தெரிவது, அதை காண்பிக்க கூட முடியாத அளவுக்கு அந்த பேரிடர் தற்போது நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம். இது ஆரம்பம் தான். இது ஆங்கிலத்தில் இது டீசர். தற்போது டீசர் தான் வந்திருக்கிறது. மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரும் என்பார்களே, அதுபோல இனிமேல் தான் பெரும் மழையும் பலத்த காற்றும் வர இருக்கிறது. எனவே தயாராக காத்திருங்கள். அது மட்டுமல்ல, நமது செய்தியாளர் மோகனும் தயாராக இருக்கிறார். அதே போன்று செய்தியாளர் மாயாவதி போன்றவரும் இருக்கிறார்கள். தற்போது வானிலை ஆய்வு மையம் தந்த காட்சிகள், வரைகலை காட்சிகள், கணினி மாதிரி வரைபடங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. அது முழு திரையிலே பார்ப்போம். அந்த முழு திரையில் பார்க்கும்போது நம்மால் எப்படி புயல் கரையை கடக்கப் போகிறது, எந்த இடத்திலே புயல் கரையை கடக்கப் போகிறது, எந்த இடத்திலே மையம் கொடுக்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த முழு மாதிரி வரைபடங்களை கொடுத்திருக்கிறார்கள். ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை ஜூம் செய்து பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும். புதுச்சேரி, அதாவது புதுச்சேரி அருகே அந்த கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்மால் அந்த ஜோன் பார்க்கலாம். அந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட பகுதிகள், அந்த மாவட்டங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, தமிழகம் மட்டுமல்ல, ஆந்திராவின் தெற்கு பகுதிகளிலும் ரெட் அலர்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்க, இன்றும் நாளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை வரை இந்த மழையின் தாக்கம் தொடரும், கனமழையின் தாக்கம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே சென்னையில் தற்போது இன்று காலை அதிகாலை 4 மணியிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. பல இடங்களில் தண்ணீர் தேங்க ஆரம்பித்திருக்கிறது. நேற்று கடந்த 2 தினங்களாக பெய்த மழையின் போது மழை அதிக அளவு பெய்தாலும் விட்டு பெய்ததால் மழை பெரிய அளவு தண்ணீர் தேங்கவில்லை. ஆனால் தற்போது சென்னையின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்க ஆரம்பித்திருக்கிறது. இதனால் வரும்பொழுது நாங்கள் கூட எமது தொலைக்காட்சி நிலையத்தை பணிபுரிகின்றவர்கள் வரும்பொழுது கூட பலரும் அந்த தண்ணீர் சவால்களை எதிர்த்து தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு செய்திகளை தர வேண்டும் என்பதற்காகவும் உடனுக்குடன் சத்தியம் தொலைக்காட்சியை பார்த்தால் புயல் குறித்த அனைத்து அப்டேட்டுகளையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம்.